காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் விருப்பமில்லாத பல செயல்களை செய்து கொண்டு உழைத்து கொண்டு பார்த்தாலே வைத்த கொமற்ற மேனேஜரை டெய்லி பார்த்துட்டு பார்த்தாலே பத்தி எரியற பாச தினம் பார்த்து பாக்குறது மட்டும் அந்த பத்தி எரியறத அப்படியே ஈன்னு காட்டி அவர் சொல்ற யாருக்குமே புரியாத மொக்கையான ஜோக்குகள்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சு காலை திரு செந்தில் அவருடைய காமெடி ஒரு மூவில இருக்கும் பாத்துக்கீங்க. அதாவது காலையில இந்த கோயில்ல வடை, இந்த கோயில்ல தயிர் சாதம், மறுநாள் இந்த கோயில்ல புளியோதரை அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு. ஒரு டைரி கூட இருக்கிற இன்னொரு ஆக்டர் சொல்லுவார், நீ போய் இந்த 2 தூக்கு கொடுத்து இந்த போய் இந்த கோயில போய் இன்னைக்கு இங்க வடை கிடைக்கும், இன்னைக்கு இங்க புளியோதரை கிடைக்கும், வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கி சாப்பிடுவார் பாருங்க. செந்தில் ரொம்ப ஜோவியலா சொல்லுவார், நாலேஜ் இஸ் பவர், இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அப்படின்னு. அவர் சென்னைக்கு மட்டும் தப்புக்கெல்லாம் பயந்தவன் வாழவே முடியாதுங்க. பயம்தான் பெரிய தப்புங்கய்யா. புதுசா தப்பு பண்றதாங்க என் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளிப்படையா சொல்றேன். ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ணாத, அவ்வளவுதான் நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன். தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் விருப்பமில்லாத பல செயல்களை செய்து கொண்டு உழைத்து கொண்டு பார்த்தாலே வைத்த கொமற்ற மேனேஜரை டெய்லி பார்த்துட்டு பார்த்தாலே பத்தி எரியற பாச தினம் பார்த்து பாக்குறது மட்டும் அந்த பத்தி எரியறத அப்படியே ஈன்னு காட்டி அவர் சொல்ற யாருக்குமே புரியாத மொக்கையான ஜோக்குகள்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சு ஆக்சுவலா வேலைக்கு போறது தருதரம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய மோசமான லூசுத்தனமான தருதரம் பிடிச்ச புத்தி. நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் வேறு எவனாவது உங்களை வேலைக்கு எடுத்து அவன் கனவை நிறைவேற்றி கொண்டிருப்பான். தூக்கு மாட்டி தொங்கினா கூட 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல உயிர் போயிடும். இன்னொருத்தனுக்கு வேலை. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விதம், எந்தெந்த வழியில், எந்தெந்த முறையில், எங்கிருந்து தாக்குதல் வந்தாலும் கவலைப்படாம தன் வாழ்க்கையை நடத்துறார் வர்ற நித்யானந்தர். யாராலும் எதுவும் செய்ய முடியாமல் தன் வாழ்க்கையை நடத்துறார் வர்ற விரும்பியபடி சர்வ சுதந்திரத்தோடு நடத்துறார் வர்ற இந்த என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன தாக்குதல்கள் நடந்தாலும் யாரையும் திருப்பி தாக்குவது அல்லது எதிர்ப்பது அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளேயே நுழைய மாட்டேன். நாம அவங்களுக்கு துக்கம் கொடுக்க கூடாது, அவங்க நம்மளுக்கு துக்கம் கொடுக்காம நம்மளை காப்பாத்திக்கிறது, அவளை மட்டும்தான். தப்புக்கெல்லாம் பயந்தவன் வாழவே முடியாதுங்கய்யா. பயம்தான் பெரிய தப்புங்கய்யா. புதுசா தப்பு பண்றதாங்க என் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளிப்படையா சொல்றேன். ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ணாத, அவ்வளவுதான் நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன். தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன்.